ஹாய் கைஸ் நம்ம தமிழ் ரீச் நட்டு ஷிப்பில் எபிசோட் 332 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே இதோட அவன் கதை முடிஞ்சது. என்ன கூட சிமெண்ட்ல Deep Forest Bloom. என்ன பண்றான் இவன்? இருக்கிறாரியா முன்னாடி ஒண்ணுமே அப்பவே நினைச்சேன். அது கிட்ட வருது. இப்ப என்ன பண்றது? இது என்னோட தாத்தாவோட பவர். கசிகாகே நான் பாத்துக்கிறேன். மட்டும் ஏதாவது வந்தா கபட்டா ஓடணும். அதுக்கு அவரும் வச்சுட்டு தானே நல்லா இருந்திருக்கும். என்னது? அதோட பரப்பளவை பாத்தீங்களா? இவ்ளோ பெரிய காட்டு எப்படி உடலை உருவாக்குனா? யாரோ இத தயவு செஞ்சு சுவாசிச்சிடாதீங்க. உங்க மூக்க மூடுங்க. கபுட்டோ என்ன வேணா பண்ணிருந்திருக்கலாம். ஆனா என் தாத்தாவோட பவர் அதுல கை வச்சுட்டான். முதல் ஹோகாகே அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு ஷினோபி கூட இன்னைக்கு உயிரோட இல்ல அப்படின்னு எல்லாரும் நம்புறாங்க. அதே மாதிரி சேஜ் ஆஃப் 6 பாத்துங்கிற மாபெரும் சக்தி கூட மக்களை பொறுத்தவரை ஒரு கட்டுக்கதையா தான் இருக்கு. ஆனா அது வெறும் கட்டுக்கதை கிடையாதுங்கிறத நிரூபிக்கிற நேரம் வந்துருச்சு. நான் உன்னை விட மாட்டேன். பூக்களை பார்த்து மயங்கிட்டீங்களோ? வேண்டாம் ரைக்காகே. இன்னும் விட்டு சுத்தமா போட்டு காலிக்கிறாங்க. இப்போ உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. Fire style majestic demolisher. மிசுகாகே மூச்சோட முடியல. வாட்டர் இவர் மட்டும்தான் இருக்காரு. என்னையா நடக்குதுங்க? என்னால எதுவும் பண்ண முடியல. உண்மையிலே வயசாயிடுச்சு போல. யா அங்க பாரு, இடது பக்கம் அழுக்கா இருக்கு. ஹிடன் ஸ்டோனோட முக்கியமான கல் அது. அதனால பார்த்து ஒழுங்கா துடைக்கணும், புரியுதா? இன்னும் நல்லா சுத்தமா பல துடைக்கணும். என் போக்குல விட்டாலே நான் தொடச்சு முடிச்சிடுவேன். நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் இது வெறும் கல்லுதான். அதனால ஒரு கல்லை எவ்வளவு துடைக்க முடியுமோ அவ்வளவுதான் துடைக்க முடியும். ஹிடன் லீஃப போலவே மலைகளின் படங்களை நாமளும் பயன்படுத்திக்கலாம். அதை விட்டுட்டு கேவலம் இந்த ஜல்லிக்கல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்க. உனக்கு அது வெறும் ஒரு கல்லுங்கிறதுனால அது சாதாரண கல்லுதான் நீ குறைச்சு மதிப்பிட்டுறாத. அந்த கல் நம்ம ஊரோட பில் ஆஃப் ஸ்டோனை குறிப்பிடுற ஒரு கல். அது நமக்கு குலசாமி மாதிரி. கல்ல தொடக்க விட்டது மட்டும் இல்லாம இத வேற குலசாமின்னு கதை சொல்றீங்களா? இங்க பாரு, உன்னை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண வெறும் கல்லு தானே. இப்ப நான் எதுக்கு தொடச்சிட்டு இருந்த கல்ல தூக்கி அழுக்கான கல்லோட போட்டீங்க? பாரு, தூக்கி போட்ட கல்லுக்கு பதிலா இந்த புது கல்லை இங்க வச்சுட்டா நம்ம 2 பேர் பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். என்னது? என்ன விளையாடுங்க? கொள்கைகள்ன்றது இந்த கல்லுல எல்லாமோ மனசுல இருக்கணும். அது மட்டும் இல்லாம ஒருத்தரை பாக்குறது மூலமாவே அவங்க யாரு, அவங்க திறமை என்னன்னு என்னால கணிக்க முடியும். உனக்கு எனக்கு தெரிஞ்ச உனக்குள்ள இந்த உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பெரிய சக்தி ஒளிஞ்சிருக்கு. ஆனா நீ கவனமா இல்லனா உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி மாயமா மறைஞ்சு போயிடும்.
மறைஞ்சு போயிடுமா? என்ன சொல்ற? ஆனா லார்ட் அர்சிராமா எங்க கிட்ட அதெல்லாம் கிடையாது. நாங்க சொல்றதுக்கு கட்டுப்படுறதுதான் உங்க கடமை. முக்கியமா இதுக்கப்புறமா அந்த ஷினோபியோட பேரை என் முன்னாடி சொல்லாத. அப்போ வந்து அதே dialogue தான் இருக்கு. தடுப்பணைகள் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள சிக்கிக்கிட்டா உன் குறிக்கோள்களை நீ இழந்துடுவ. அதுக்கப்புறம் உனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வெறுப்பா மாற ஆரம்பிச்சிடும். நல்ல கவனி, உன் கொள்கைகளை என்னைக்குமே கைவிடக் கூடாது. அத உயிருக்கு சமமா பார்க்கணும். ஆனா இன்னமும் நடந்திருக்கு. அது எப்போ வரும்னு தெரியல. அதான் முழுசா செறிஞ்சு விழுந்துட்டல்ல, அதுக்கப்புறமும் திருந்தாம ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? அது எதுக்கு நின்று இந்த டைம்ல எதிர்த்து இருக்காருன்னா இந்த டைம்ல ஏற்க எதிர்த்து முடியாது. இருந்து உக்காராரு இது நடுவில் அப்பா. இருப்பாரு. பார்ட்டிகல் ஸ்டைல் அட்டாமிக் டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு. போயிட்டு கட் பண்றாரு. இன்னும் விட்டுக்காது. என் வயசுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தெரியலாம். ஆனா நிச்சயமா அத காரணம் காட்டி என் பொறுப்புல இருந்து நான் தப்பிக்க மாட்டேன். என்ன நடக்குதுங்க? எழுந்துட்டீங்களா? மூச்சுடம் தான் பயங்கராங்க. நான் கூட பயந்துட்டேன். தாக்குற வேலையை தொடங்குவோம். அவ அங்க இருக்கா. இத நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் இதால என்ன தடுக்க முடியாது. அத பார்க்க டான்ஸோ வச்சுட்டு இருக்கான் அதே மாதிரி. இதனாலதான் அவனால உட் ஸ்டைல பயன்படுத்த முடியுதா? லார்ட் ஒரோச்சிமாரும் டான்ஸோவும் ஒன்னா சேர்ந்து உருவாக்குனது இதுதான். முதல் ஹோகாகே மாதரா விட ரொம்ப சக்தி வாய்ந்தவர். அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்தா ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் உருவாகும். என்னென்ன பண்ணி என்னோட இந்த ரீஅனிமேஷனை எவனாலையும் தடுக்க முடியாது. வச்சுட்டு இவ்வளோ பவராக இருக்குது. ஒரு கிராஸ் பக்கத்துல பக்கத்துல. அப்பா இவ்வளோ சீக்கிரமா? இது நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கணும் எதிர்பார்க்க. இட்டாச்சு பார்க்கல, அவன் மட்டும்தான் பார்க்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு பார்க்காம தான் போவான். தெரியாது அவனை பற்றி. இங்கே தான் சாஸ் கேட்குறான்னு அவன் எப்பயோ பார்த்துட்டு இருப்பான். மறுபடியும் அந்த சீன் தான்.
போ பின்னாடியாவது போ அப்படியே முடிச்சிடலாம். நில்லு. அவன் கண்டு நீ இட்டாச்சி தானே? என் அண்ணன் தானே அப்படி கேட்கலாம்ல. நான் உன்னை நில்லுன்னு சொன்னேன். ஓடு. சுசானோ? இந்த சுசானோவா? அப்ப கண்டிப்பா நீ இட்டாச்சி தான். அழகா பரவாயில்ல, நீ இவ்வளவு முன்னேறி இருக்கிறத பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற? நீ தான் இறந்துட்டியே. இது கபூட்டோவோட ஜிட்சு. என்ன அவன் ரீஅனிமேட் பண்ணிருக்கான். உன்கிட்ட பேச எனக்கு நேரம் இல்ல. எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எனக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு நீ வந்து சேர்ந்ததால உன்கிட்ட நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் அப்புறம் கேளு. இப்ப உன்கிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. உன்ன மாதிரியே என் கண்ணு மாறினதும் என்ன வந்து பாருன்னு நீதானே என்கிட்ட சொன்ன. அப்புறம் எதுக்கு இப்ப ஓடுற? என்கிட்ட போய் சொல்லிட்டேன்னு ஒத்துக்க முடியலையா? இல்ல என்கிட்ட உண்மையை சொல்றதுக்கான தைரியம் இல்லையா? உன்னை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த ஊரையே அழிக்கணுங்கிற முடிவு எடுத்தேன். நம்ம 2 பேரும் சண்டை போட்டப்பவே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். 4 பேர் 4 விதமா பேசதான் செய்வாங்க. உண்மை என்னன்னு நீதான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தரோட யதார்த்தம் இன்னொருத்தருக்கு கற்பனையா தெரியலாம். என்னோட யதார்த்தம் என்ன தெரியுமா? நான் அந்த கற்பனை உலகத்துல இருந்து என்னைக்கோ வெளியே வந்துட்டேன். உன்னோட கெஞ்சுட்சு வழியா என்னால பார்க்க முடியும். ஏன்னா இது உன்னோட கண்ணுதான். சாஸ்கே உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டான். நீ எதுக்காக அப்படி பண்ணங்கிறது அவனுக்கு தெரியும். ஆனா சாஸ்கே கொஞ்சம் கூட உன்ன மாதிரி கிடையாது. ஹிடன் லீஃப அழிக்காம ஓய மாட்டான். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணனுக்கு இவ்வளவு வலியை ஏற்படுத்தின ஹிடன் லீஃப அவன் கண்டிப்பா பழிவாங்காம விட மாட்டான். உன்னோட தைரியத்துல இப்பவும் குறை இல்ல. ஆனா இப்ப நீ நிறைய மாறி இருக்கன்னு என்கிட்ட பல பேர் சொன்னாங்க. இல்ல, எனக்குள்ள டாக்டர் டைரக்டா மட்டும்தான் காரணம். நான்லாம் என்னைக்கோ செத்துருக்க வேண்டியவன். நம்ம அப்பா அம்மாவை கொன்ன அன்னைக்கு நீ நினைச்சிருந்தா என்னைய அறுத்து போட்டிருக்கலாம். ஆனா நீ சொந்த கிளானோட அழிவுக்கு தானே தான் பொறுப்பேற்கணும்னு இட்டாச்சி முடிவெடுத்தா. நிச்சயமா அவ வேற வழி இல்லாம தான் இந்த முடிவெடுத்தா. ஒரு பக்கம் ஊரால ஏற்பட்ட பாகுபாடு, இன்னொரு பக்கம் அவங்க கெட்ட எண்ணம். இது எல்லாத்தையுமே அவன் ஒரே ஆளா சமாளிச்சா. அவன் எடுத்த முடிவையும் அவனுடைய தியாகத்தையும் யாராலையும் கோர சொல்லவே முடியாது. என்னது இது? ஐயோ அண்ணா, அப்பாக்கும் அம்மாக்கும் என்னாச்சு? அண்ணா சொல்லு, இவங்க 2 பேரையும் கொன்னது யாரு? இப்பவும் அடிமுட்டாளா இருக்கியே. மாங்கைக்கு ஷரிங்கான். எதுக்காக நீ என்ன தேர்ந்தெடுத்த? என்ன மட்டும் எதுக்காக உயிரோட விட்ட? அவனால எவ்வளவு முயற்சி பண்ணியும் உன்னை கொல்ல முடியல. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன மட்டும் ஏன் விட்ட? அப்பாவையும் அம்மாவையும் விட உன் கண்ணுக்கு எதனால நான் வித்தியாசமா தெரிஞ்சேன்? உண்மையிலேயே நீ எதுவும் தெரியாத அப்பாவே. இந்த துரோகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ ஒரு குழந்தை. அதே மாதிரி நான் இத ஒண்ணு உனக்காக செய்யல. என்ன கேள்வி கேட்கவும் தண்டிக்கவோ இன்னொரு உச்சிஹாக்கு தான் உரிமை இருக்கு. அதனாலதான் உனக்குள்ள இருக்க வெறுப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பும் கூட. உனக்குள்ள வெறுப்பை விதைச்சு தேவையில்லாம உன்னை நானே ஒரு கெட்டவனாகவும் ஒரு மோசமானவனாகவும் மாத்திட்டேன். உண்மைதான். சீக்கிரம் முன்னேறணும்னு நினைச்சு பண்ணது அதுவே கொஞ்சம் நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கணும்னு மட்டும்தான் நான் மனசார விரும்புகிறேன். யாருமே எதிர்பார்க்கல.
நான் இறக்குறதுக்கு முன்னாடி எந்த ஒரு வளைவும் நெளிவும் இல்லாம சரியான பாதையில உன்னை வழி நடத்தணும்னு முடிவு பண்ண. பொய்களாலையும் என்னோட விஷுவல் பவராலையும் உன்னை திசை மாற விடாம பாதுகாத்த. என்ன சொல்ல வர? எதை பத்தியும் கவலைப்படாம அந்த பாதையில நான் போயிருக்கணும் சொல்றியா? அது உண்மைனா அப்படிப்பட்ட பாதையே எனக்கு தேவையில்லை. ஆமா, நீ சொன்னது சரிதான். உன்னோட பயணத்தை நீ தான் தேர்ந்தெடுக்கணும். நடந்த உண்மையை எவ்வளவுதான் நீ மாத்த முயற்சி பண்ணாலும் என் கண்களால உண்மையை தோல் உரிச்சு பார்க்க முடியும். எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஒண்ணு இல்ல, நினைச்சு கடைசி சிரிச்சு. வரைக்குமே என்னோட யுக்திகள் உனக்கு புரியாமலே போயிடுச்சு. ஆ? இப்ப நான் முழுசா இறந்துட்டேன். என்கிட்ட பேசி எந்த பயனும் இல்ல. நீ உயிரோட இருந்தப்ப நான் சொன்ன எதையும் கவனிச்சதில்ல. எப்ப பாரு நெத்தியில அடிச்சுட்டு மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஓடிடுவேன். இப்ப நீ செத்துட்டான்னு சொல்ற, இருந்தாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்க. நான் ஒண்ணும் ஓடல, புரியுதா? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை பாக்கி இருக்கு. நான் ரீஅனிமேஷனை உடனே நிறுத்தி ஆகணும். வர்றான் இருடி. நீ ஒரு மெடிக்கல் நெஞ்சுட்சு யூசர் தானே? குறிப்பா நீ அவனோட ரத்தத்துல பிறந்தவ தானே? அதனால என்ன இப்ப? அப்போ முதல்ல நான் உன் கதையை முடிக்கிறேன். சொல்ல ஒரு யூனிட்டோட மெடிக்கல் நிஞ்சா அழிக்கிறது தான் இருக்கிறதுலயே புத்திசாலித்தனம். ஆனா அவ்வளவு சீக்கிரம் அதுக்கு நாங்க அனுமதிப்போன்னு கனவுல கூட நினைக்காத. அப்படி இல்ல, அந்த சுனாடே ஆஷிராமா செஞ்சோட வம்சாவழி. உன்னோட மெடிக்கல் நெஞ்சுட்சுவை வச்சு ஒருத்தரை கொஞ்ச நேரம் தான் இறக்காம காப்பாத்த முடியும். நான் சொல்றது சரிதானே? ஆஷிராமாவை ஒப்பிடும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஹேண்ட் சிக்னல்ஸ் எதுவுமே செய்யாம அவனால ஒரு மனுஷனை ரொம்ப சுலபமா குணப்படுத்த முடியும். எல்லா ஜுட்சுவையும் அவன் கற்று தேர்ந்தவன். எல்லார விடவும் சக்தி வாய்ந்த ஒரு ஷினோபி அவன் தான். என்ன சாகடிக்கிற அளவுக்கு ஒருத்தனுக்கு திறமை உண்டுன்னா அது நிச்சயமா அவனுக்கு தான். வேற யாராலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் புகழ்ந்துங்கிறாரு. அவனோட வம்சாவழியை சேர்ந்த நீ அவனையே மிஞ்ச போறியா இல்ல அவன் பேரை கெடுக்க போறியா? உன்னோட மெடிக்கல் நெஞ்சுட்சு அவன் அளவுக்கு இல்ல. அதோட உன்னால உட் ஸ்டைலையும் பயன்படுத்த முடியாது. முக்கியமா மற்ற எல்லார விடவும் நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்க. பொதுவாவே எனக்கு வலிமை இழந்தவங்களை பிடிக்காது. அதுவும் அவ ரத்தத்துல சுத்தமா பிடிக்காது. தேவையில்லாம அதிகமா வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்க. என்னதான் நான் முதல் ஹோகாகேவோட வாரிசாக இருந்தாலும் எனக்கு உட் ஸ்டைல பயன்படுத்த தெரியாது. அவரை ஒப்பிடும்போது என்னோட மெடிக்கல் நிஞ்சிட்சு ஒன்றும் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமானது கிடையாது. அதை விட முக்கியமா நான் ஒரு பொம்பளை. ஆனா நான் அவ்வளவு சீக்கிரத்துல தோத்து போறவ கிடையாது. இங்க பலம் மட்டுமே எல்லாம்னு சொல்ல முடியாது. அதையும் மீறின ஒரு விஷயம் இன்னமும் எனக்குள்ள இருக்கு. அதுதான் என்னோட உண்மையான சக்தி. தாண்டா பாட்டி. அவங்க அந்த பவரை நம்பி இல்லைல்ல, அவங்க நம்பிதான் இருக்காங்க. அதனால தேவையில்லாம என்ன குறைச்சி எடை போடாத. இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சோம், நடந்துருச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்தது. பட் வந்து இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. பட் இது மீட்டிங் இருந்துகிட்டே இருக்கணும்னு மனசு வந்து ஏங்கிட்டே இருந்தது. இட்டாச்சு அவன் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு கான்வர்சேஷன் வச்சிடணுன்றது நினச்சிட்டே இருந்தோம். பட் இது நாங்கள் நினச்சதுக்கு அப்படியே மாறாதான் இருந்தது. நான் நினச்சேன் இட்டாச்சு வந்து சாஸ்கே பார்த்து பேசுவா, இல்லை நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இல்லை, எனக்கு இதை விட முக்கியம் அது இருக்குது.
நான் ஏற்கனவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு பண்ணியாச்சு, நீ தான் போய் அதை கண்டுபிடிக்கணும், அதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், கண்டுபிடியாது என்னன்றது நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் வழியிலே வர்ற மாதிரி இருக்குது இப்பயும். பட் நான் நினச்சது வேற. பட் இதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது அவனுக்கு. இப்போ இது சாஸ்கேன்றவனா அவன் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. முதல்ல போய் ரீனிமிஷன் நிறுத்தணும், அது மட்டும்தான் இப்போ அவன் டார்கெட்டாக இருக்குது. ஏன்னா நானே இப்போ அதில் இதுதான் இருக்கேன், ஸோ என்னுடைய வேலை அதுதான் சொல்லி இப்பயும் பாருங்க பொறுப்பு பொறுப்புன்னு அதில் தான் இருக்கான். என்னதான் சொல்கிறதுனே தெரியல. இறந்துமே இப்பயும் தம்பி இருக்கான், அவன் கூட என்ன பேசலாம் அதெல்லாம் இல்லை. இப்பயும் நான் ஒரு ஒர்க் எடுத்திருக்கேன், அந்த ஒர்க்கை முடிக்கணும், அதுதான் என்னோடய கடமை அப்படின்னு சொல்லிட்டு போகிறவனே என்னன்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. சாசிகையை பார்க்க கொஞ்சம் பாவமாக இருந்ததுங்க. அந்த மியூசிக் போட்டுட்டு அந்த ஃபேஸ் பார்க்கும்போதுல அது எப்போவுமே சாசிகை மூஞ்சில் இருக்கும். என்னதான் அவன் மேலே கடுப்பாக இருந்தாலும் அந்த விஷயங்கள் சிலது வந்து உணர முடியுது அவன்கிட்ட இருந்தோம். ஆனாலும் பண்ணுற விஷயங்கள் சிலது நம்மளால ஏற்றுக்க முடியாத மாதிரி தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி புரியுது அந்த கைட்னஸ் இல்லாமல் ஒரு விஷயம் அவனுக்கு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு நெகட்டிவே அவன் பார்த்து பார்த்து அதில் அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான்றது புரியுது தான். ஆனாலுமே வந்து சாஸ்கி கொஞ்சம் யோசிக்கலாம், யோசிச்சா கண்டிப்பாக முடியும். ஏன்னா வந்து ஒரு ரிலீஃப் வில்லேஜுமே ஒரு இடத்துல இருந்துட்டு தான் அவன் வந்திருக்கான், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துருக்கான். அதை எப்படி அவன் மறக்கிறாங்கிறது தான் நமக்கு கேள்வியாக இருக்குது. இல்லை இப்போது நம்ம வந்து சாஸ்கே மேலே கோவம் இருக்குது, நான் இந்த இப்படி வழி மாறி போயிட்டேன், இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல தான். இப்போ இட்டாச்சி மாதிரி தான் நாமளுமே இப்படி வழி தேர்ந்தெடுப்பான்றது யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு போய் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறப்ப எல்லாருமே ஷாக் ஆனது, டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டோம். என்னடா நீயாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்படி அவன் மாறுறதுக்கு முக்கிய காரணமாக இட்டாச்சியும் இருந்திருக்கான்றது தான், அந்த ப்ரெஷரை போட்டது தான் அதோட இதுவே. அந்த இடத்துல இட்டாச்சி நினச்சி அவன் சைடு நினச்சி பார்த்தா அவன் பண்ணதும் கரெக்டுன்னு தான் இருக்கும். ஏன்னா இப்போ அக்காசிக்குள்ளே இருக்கான், பையா வேலை பார்த்துட்டு இருக்கான், லீஃப் வில்லேஜும் பார்க்கணும், இவனையும் வந்து இவனும் என்னடா இன்னும் இப்படி குழந்தனமாகவே இருக்கிறான், இன்னும் எந்த பவருமே கற்றுக்கலையே, அந்த ஒரு இது இருக்குது. அந்த ப்ரெஷரில் அவனையும் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போனான். இவ்வளோவும் ஒருத்தன் தாங்கி பிடிக்கப்போ எதன்னு பார்க்குறது, அதை தான் வந்து உணர்ந்தான். எல்லாத்தையும் நானே பண்ண நினச்சேன் பார்த்தி, அதாண்டா தப்புன்னு இதை நினச்சி தான் சொன்னேன். ஸோ இந்த பக்கம் இது ஒரு இதுனா அந்த பக்கம் மாதரா காட்டுறப்போ அது இன்னமும் அப்படியே தாங்க இருக்குது. இன்னமும் அது பிரம்மாண்டதாக இருக்குது, இன்னமும் ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா 5 ஒரு தலைவருங்களை இன்னும் ஒரு செகண்ட் எல்லாருமே மைண்டாக வெழுந்துட்டாங்கன்றப்போ அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போச்சு. பத்த மூச்சு அது என்ன சுற்றி காட்டை எரிச்சு நடுவில் போட்டு நிற்க வச்சு எரி வச்சா என்ன ஆகுறது? வேற யாருன்னா இருந்தால் அவ்வளோதான். இவங்க அட்லீஸ்ட் அதுலேருந்து தாக்கு பிடிச்சிருக்காங்க. நம்மளை நல்ல வேலை ட்விச்சியாக இருந்தார் அந்த இடத்துல, பிடிச்சிருக்குங்க. என்ன இருந்தாலும் எங்கள் தைரியத்தை நாங்கள் விடவே மாட்டோம்னு சொல்லி எழுந்து ஒரு ஒருத்தர் நிற்கிறது வந்து அப்படி இருக்குது. முக்கியமாக பாட்டி லாஸ்ட்டில் பேசினதில் எனக்கு ஒரு செகண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னது பொம்பளை நான் என்னென்னோ பேசினுக்குது அப்படின்னு பார்த்தேன். அப்புறம் தான் அது வந்து அதாண்டா பாட்டி அப்படின்ற மாதிரி. அதாவது அந்த வெறுப்பு காட்டல. இப்போ நீ வந்து அவருடைய பேசினா நீ அவ்வளோ பவராக இருக்கணும், நீ அப்படி இல்லைன்னா அது அவனுக்கு வந்து அவமானம், அதுக்காகவே அவனை கொல்லுவனே அப்படின்னு சொல்கிற மாதிரி மிரட்டுறாரு. அதாவது இவர் வந்து ஃபஸ்ட்டுக்கு பெருமையாக பேசினுக்கிறாரு, அவர் மட்டும்தான் என்னை கொல்ல முடியும், அந்த தகுதி இருக்குது, அவனுக்கு நீ பேத்தினா அதை நிரூபி, அப்படி மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அவன் பெருமையை காப்பாற்றுன்னு சொல்கிற மாதிரி இது இது எப்படி எடுத்துக்குதுன்னே எனக்கு தெரியல. ஆனால் இது பார்க்கறதுக்கு டான்ஸோவாக எனக்கு இதே மாதிரி தான் அந்த ஷோல்டரில் இருந்துச்சுன்னு எனக்கு இதே மாதிரி பேசு. ஸோ அதே தான் இப்போ மாதராக்கு செஸ்ட்டில் அந்த பேஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் இப்போ விளையாடுற மாதிரி இருக்குது. பட் மாதரா வந்து நான் வெறுப்பார், அந்த ஃபஸ்ட் வகையான வெறுப்பு காட்டுவார், அந்த வெறுப்பை தான் காட்டுவார்னு நினச்சி. இல்லை அந்த பவரில் இல்லை, நீ அது நிரூபிக்கலைன்னா தான் உனக்கு இது பண்ணுவேன்ற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு கோவமாக இருக்கணும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.